நான் இந்த கிணத்துல இறங்கி தண்ணி குடிக்க போகிறேன். ரொம்ப தாகமாக இருக்குது பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிணத்துல இறங்கிறதுக்கு. இதான் படிக்கட்டு அந்த காலத்தில் கட்டின கிணறு. இந்த கிணத்துல தான் வேப்பச்சக்கடி மக்களுக்கு தண்ணி போகுது. அது வரைக்கும் டேங்க்கு. ஆனால் அந்த டேங்க் வழியாக தண்ணி போகல, ஸ்ட்ரைட்டாக போகுது. இந்த கிணத்துல தான் போயினுக்குது. இந்த அந்த காலத்துல வந்து இருக்குது. இவ்வளோ அழகாக படிக்கட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். தண்ணி எவ்வளோ எல்லாமே ஆட்டம் இருக்குது. ஒன்றும் இல்லை, தண்ணி குடிக்க தான் போகிறோம், அவ்வளோதான். வேறு தண்ணி கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாம்பு கிம்பு இருக்கணும்னு பார்க்குறேன். முக்கியமான விஷயம், தண்ணி குடிக்கும் போது சளி பிடிக்கக்கூடாதுன்னா முகத்தை கழுவிக்கணும். எனக்கு தெரியாது, என் முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிக்கணும். என்னடா ஊர் தண்ணி போகிற கிணத்துல குடிக்க நினச்சா, இது ஃபுல்லாக புதையாக்குது. அந்த புதையெல்லாம் சீர் பண்ண வந்துக்கிறோம். அதனால தண்ணி தகர்த்துச்சு வந்து குடிக்க வந்தோம். இப்போ தண்ணி குடிச்சாச்சு, மேலே ஏற போகிறோம். போதும். இப்போ என் கூட வந்தவரும் அங்கே போய் தண்ணி குடிக்க போகிறாரு. இங்கே பாருங்கள் எவ்வளோ புதையாக இருக்குது. இதெல்லாம் கைக்கு வந்து வெட்ட க்ளீன் பண்ண வந்தோம். தண்ணி தாங்கிறதுக்கு. அதனால தான் கிணத்துல இறங்கி தண்ணி குடிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. சமூக சேவை செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.